ஸோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு முக்கியமான வீடியோ. ஒரு சோஷியல் மீடியாவில் இல்லைன்னா ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்மில் ஒரு விஷயத்தை பேசுகிறதுக்கு முன்னாடி அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். கரெக்டானே? ஸோ ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ பார்த்தேன். இந்த வீடியோ எதில் வந்துருந்துச்சுன்னா நியூஸ் கிளிட்ஸ் தமிழ் அண்ட் நக்கீரன் டிவி யூடியூப் சேனல். ஓகேங்க. அதில் என்ன வந்துருந்துச்சுன்னா பிலிப்பைன்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புகிற ஒரு ஏஜென்சி இருக்குது. சரி. அவர் ஒரு வீடியோவில் சொல்கிறாரு, ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறாரு. அதாவது பிலிப்பைன்ஸை தவிர வேறு எந்த நாட்டிலையுமே ஸ்டூடெண்ட்ஸ் 6th இயர் முடிச்சதுக்கு பிறகு ஒர்க் பண்ணுறதுக்கான லைசன்ஸ் கிடைக்காது. லைசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பிலிப்பைன்ஸ் கண்ட்ரியில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் பிலிப்பைன்ஸில் மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணும். யாராச்சும் அப்படி லைசன்ஸ் வாங்கியிருந்தாங்கன்னா காட்டுங்க, நான் 10 லட்ச ரூபா தரேன் ஓப்பன் சேலஞ்ச் கொடுத்துருக்காரு. ஒரு கண்ட்ரவர்ஷியல் இது சேர்த்து சொல்லியிருக்காரு. அது சொன்ன தப்பு கிடையாது. இப்போ எனக்கு என்னன்னா அவர் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்க கண்ட்ரீஸில் ரஷ்யாவும் இருக்குது. ரஷ்யா இப்போ நம்ம இங்கே தான் இருக்கோம். ஸோ ரஷ்யா பற்றி எதுவுமே தெரியாம இப்படி ஒரு விஷயம் சொன்னது எனக்கு பிடித்தம் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ உங்கள்கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம். ஆமாம், எல்லாருக்கும் ரொம்ப சிம்பிள். ஆராய்ச்சிகள் செய்யாமல் ஒரு விஷயங்களை கண்ட்ரவர்சியாக வைக்கக்கூடாது. கான்ட்ரவர்சின்னு வர்றாங்கனாக்க அதை ஆராய்ச்சி செய்யணும். அதுக்கு இப்போ சிம்பிளாக நம்ம சொல்லணும்னா கூகுள் இருக்குது. கூகுள்லேயே போட்டு பார்த்தா எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிடும். ஆமாம், அதான் கரெக்டாக ஆராய்ச்சி செய்யணும். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் ரொம்ப சிம்பிளாக பதில் சொல்லுவேன். என்எம்சின்னு ஒன்று இருக்குது. என்எம்சின்னு என்ன? நேஷனல் மெடிக்கல் கவுன்சில். ஆமாம், இந்த நேஷனல் மெடிக்கல் கவுன்சிலில் ஒரு 8-9 ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இது 2021 ஆமாம், 21 அப்புறம் வந்த ரூல்ஸு. அந்த ரூல்ஸில் இதுவும் ஒன்று இருக்குது. என்னன்னாக்க, எந்த யூனிவர்சிட்டியில் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் போய் ஒரு மெடிசின் படிக்கிறாங்களோ அந்த யூனிவர்சிட்டியில் அங்கேயே இன்டர்ன்ஷிப் பண்ணிவிட்டு அந்த நாட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு லைசன்ஸை வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ 2021 அப்புறமா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2022 இருக்கட்டும், 2023 இருக்கட்டும், இந்த வருடங்களில் மட்டும் எத்தனை ஸ்டூடெண்ட் ரஷ்யாவுக்கு வந்திருக்காங்க? வந்தவங்க எல்லாரும் இந்த ரூல்ஸை தெரியாமல் படிக்காமல் வந்திருக்காங்கன்னு நம்ம நினைக்கலாமா? அது ஒரு தப்பு. ரெண்டாவது ரொம்ப சிம்பிள். நான் முன்னாடி இருந்தே சொல்கிறேன். அதாவது 2015-16 சொல்கிறேன். ரஷ்யாவில் முன்னாடி இருந்தே ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே முடிக்கிறவங்க தாராளமாக அந்த லைசன்ஸ் செட்டை வாங்க முடியும். வாங்குறதுனா அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம் இருக்குது. அதாவது 6வது கோர்ஸ் 6th இயர் முடித்த உடனே, எம்பிபிஎஸ் முடித்த உடனே அந்த எக்ஸாமை கொடுத்துட்டு அவங்க இந்த லைசன்ஸ் செட்டை வாங்க முடியும். இந்த லைசன்ஸ் செட்டோட பேர் இங்கே என்னன்னு கேட்டிங்கனாக்க பிரைமரி அக்ரிடேஷன். இந்த பிரைமரி அக்ரிடேஷனை நீங்கள் தாராளமாக வாங்க முடியும். அந்த பிரைமரி அக்ரிடேஷனை நீங்கள் இங்கே வாங்கினீங்கன்னா ரஷ்யாவில் தாராளமாக ஒர்க் பண்ண முடியும். முடியாமன்றதெல்லாம் கிடையாது. 2023 நம்ம ஸ்டூடெண்ட் முடித்தவங்க அதை வாங்கியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி முடித்தவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்குண்டான சர்டிஃபிகேட்ஸ் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் வேணால் அதை ப்ரொடியூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேம் பிளாஷ் பண்ண வேணாம். பட் யாரோட சர்டிஃபிகேட் என்ன அதுன்னு நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் தரேன். அதெல்லாம் என்கிட்ட இருக்குது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்மகிட்ட இருந்து முடிச்சுட்டு போனவங்க தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ நம்ம இந்தியான்னு மட்டும் சொல்லாமல் ரஷ்யாவில் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் வர்றது கிடையாது. நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. இப்போ பிலிப்பைன்ஸ்ன்ற ஒரு கான்ட்ரவர்ஷனாக நீங்கள் எடுத்துட்டீங்க. அதனால் நான் சொல்கிறேன், பிலிப்பைன்ஸில் மேபி இந்தியன்ஸ் மட்டும் போய் படிப்பாங்க, இல்லை பாகிஸ்தானிஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்ற கண்ட்ரிஸ் எனக்கு தெரியாது. ஸ்ரீலங்காவில் இருக்காங்களா இல்லைன்னு தெரியாது. எனக்கு பிலிப்பைன்ஸை பற்றி சரியாக தெரியாது. அதனால் அதை பற்றி நான் அதிகமாக சொல்ல விரும்புகிறேன். எனக்கு தெரிஞ்சது ரஷ்யா பற்றி தான். ஏன்னா ரஷ்யாவில் தான் இருக்கேன் நான். ஸோ ரஷ்யாவை பற்றி எனக்கு முழுமையாக தெரியும். என்எம்சியில் என்னென்ன ரூல்ஸ் போடுறாங்க, அதை எப்படி ரஷ்யாவில் ஃபாலோ பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியும். ஏன்னா யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுறோம், யூனிவர்சிட்டியில் பார்க்குறோம், எல்லாத்துக்கும் எல்லாமே நமக்கு தெரியறனால தான் இதை சொல்கிறோம். நம்ம தெரியாமல் நம்ம எந்த விஷயங்களையும் பேசுறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எப்படி சொல்கிறது, ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி செய்யாமல் ஒரு இது பண்ணாமல் சும்மா சவால் விடுறது, நான் 10 லட்சம் தர்றேன் 20 லட்சம் தர்றேன் அப்படின்னு என்னன்னாலும் வாயில சொல்லலாம். பட் அந்த விஷயத்தை முதல்ல ஆராய்ச்சி செய்யணும். ஆராய்ச்சி செஞ்சு அதுக்கப்புறம் தான் சொல்லணும். ஸோ இது ஒரு பொய்யான தகவல். அந்த தகவலை தான் நம்ம இப்போ கான்ட்ரவர்ஷனாக எடுத்து நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். பிலிப்பைன்ஸில் மற்ற நாட்டுக்காரவங்கலாம் போகிறாங்க. எனக்கு தெரியாது எந்த நாட்டுக்காரங்க போகிறாங்க. ஆனால் ரஷ்யாவை பொறுத்தளவுக்கு இங்கே வரக்கூடிய கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் எந்த கண்ட்ரீஸ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்கன்னு பாருங்கள். இப்போ இந்தியாவை எடுத்துக்கோங்க. இந்தியாவை சுற்றி இருக்க கண்ட்ரிஸ், மால்டீவ்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், இல்லை பங்களாதேஷாக இருக்கட்டும், இல்லை பாகிஸ்தான் இருக்கட்டும், இல்லை நேபாளம் இருக்கட்டும், ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும். ஆப்கானிஸ்தான்லேருந்து இங்கிட்ட இப்படியே வாங்க. ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக், சிரியா, ஜோர்டான், பலஸ்தீன், ஏன் இஸ்ரேல், மற்ற எங்கெங்க மேப்ல இருக்க எல்லா கண்ட்ரீஸ்லயும் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்காங்க. எவ்வளவு ஆப்பிரிக்கன் கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா பேருமே இங்க படிச்சிருக்காங்க. அவங்க அந்தந்த நாட்டோட மெடிக்கல் கவுன்சில்ஸ் இருக்குல்ல, அதுக்கு உட்பட்டு தான் ரஷ்யாவுக்கு வர்றாங்க. ரஷ்யாவும் கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருஷமா ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் கிராஜுவேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மெடிசின்ல, அதுவும் மெடிசின் ப்ரொஃபைல்ல கிராஜுவேட் பண்றாங்க.
இப்போ அவங்க பண்ணும்போது நீங்கள் ரொம்ப நல்லா பாருங்கள், அந்தந்த நாட்டோட மெடிக்கல் கவுன்சிலில் என்ன ரூல்ஸ் போடுறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி தான் அவங்களுக்கு எல்லாருக்குமே இது பண்ணுறாங்க. எதையும் வந்து அதை ஃபாலோ பண்ணாமல் இல்லை. ரொம்ப சிம்பிள். இப்போ நான் உங்களுக்கு வேற ஒன்று சொல்லிடுறேன், இதெல்லாம் கூட விட்டுருவோம். இப்போ 2024 ஏப்ரல் 11 வந்துட்டு டெல்லியில் இண்டோ ரஷ்யன் நினைக்கிறேன், இண்டோ ரஷ்யன் எஜுகேஷன் சம்மிட் நடந்தது. நல்லா பார்த்தீங்க, இந்த உச்சி மாநாடு, அதாவது கல்வி உச்சி மாநாடு, எதுக்கு இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் கல்வி உச்சி மாநாடு. அதில் பங்கு பெற்ற ஒரு முக்கியமான ஒருத்தர் இருக்கார். அவர் யாரும் தெரியுமா உங்களுக்கு? என்எம்சி, அதாவது நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, அதோட செக்ரட்டரி டாக்டர் பி சீனிவாசன் அவரும் கலந்துருக்காரு. அவர் பேசினது யூடியூப்ல இருக்கு, எல்லா இடத்துலையும் இருக்கு. நீங்க தயவு செய்து அதை எடுத்து கொஞ்சம் பார்க்கணும். இப்போ இதை கான்ட்ரவர்ஷனா ஒரு 10 லட்சம் தரேன்னு சவால் விட்டார்ல, அவரும் அதை பார்க்கணும். அதுல என்ன சொல்றாருன்னு கேளுங்க. இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் பல ஆண்டு காலமாக இந்த எஜுகேஷனல் பரிமாற்றம் நடந்து கொண்டிருக்கு. இந்தியால இருந்து எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட் ரஷ்யால வந்து படிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் ஸ்பெசிஃபிக்கா இந்த மெடிசினை சொல்றாரு. அது என்எம்சியோட செக்ரட்டரி சொல்றாரு. அதனால புரிஞ்சுங்க. I am Dr. Srinivas. I am Secretary National Medical Commission, and I represent the APEX body for the medical education regulation for the whole country. And as you know that our country, many of the doctors who are here, want to be doctors, are medical students. One of the most important destination happens to be Russia. Recently was also Ukraine, but since that Ukraine issue has come, most of the doctors are going, students are going to Russia. And we as an APEX regulator want to maintain the quality of medical education that is there in our country. வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டாங்க, இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இல்ல கரிக்குலம் இது வந்துட்டு ஈக்குவலைசேஷனா இருக்கு. அதனால எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதனால எந்த மாற்றமும் இல்லை இங்க வந்துட்டு. அது மட்டும் இல்ல, ரஷ்யா வந்துட்டு இந்தியாவில் என்எம்சி என்னென்ன ஸ்டேட்டஸ் மாத்திட்டு இருக்காங்களோ, என்னென்ன ரூல்ஸ் புதுசாக அமெண்ட் பண்றாங்களோ, அது எல்லாத்தையுமே ரஷ்யா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அதை தான் அவர் சொல்றாரு. And of course, Russia has a very good medical system. And if we have a good relationship with the medical systems of Russia, and we have a good understanding, MOU kind of agreements with the Russian universities, I think there will be easier approachability for our students to go to Russia, and the Russian students also to come here and study in India. We are having high hopes because Russia is one of the leading expertise for the medical field. And it will be a win-win situation for both the Indian students as well as Russia, that we have a good tie-up. Also, ஸோ தாராளமாக போய் படிக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ இவர் சொல்றதை பார்த்தா பிலிப்பைன்ஸில் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து படிக்க முடியும், மற்ற நாட்டுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னா, அப்போ வந்துட்டு என்எம்சியோட செக்ரட்டரிக்கே அந்த நாலேஜ் இல்லைன்னு சொல்ல வர்றாரா இவரு? உண்மையிலே பாவம் தான். என்எம்சியோட செக்ரட்டரிக்கே அந்த நாலேஜ் கிடையாது. ஸோ அதனால தான் அவர் அப்படி பேசுறாருன்னு அப்படி எடுத்துக்கொள்ள முடியுமா? நம்ம அப்படி எடுத்துக்கொள்ள முடியாதுல்ல. என்எம்சியோட செக்ரட்டரியே உங்களுக்கு சொல்றாரு என்னென்ன இருக்கு, இங்க கரிக்குலம் எப்படி இருக்கு, அங்க இருக்க கரிக்குலம் எப்படி இருக்கு, ரெண்டு பேரும் ரெண்டு நாட்டு கண்ட்ரிஸும் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பரிமாற்றம் பண்றாங்க, அங்க இருந்து எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இங்க வந்துட்டு மெடிசின் படிக்க வர்றாங்க, இங்க இருக்க மெடிக்கல் காலேஜ் அதாவது யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் வந்துட்டு எந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் எல்லாமே எக்ஸ்பிளைனே பண்றாரு. நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கு, போய் படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி. அது அப்ப அந்த நாலேஜ் இல்லாம இப்ப அவரே வந்து இதை வந்து ப்ரோபகண்டா பண்றாரா? அப்படித்தான் அர்த்தம். அது இந்த 2024 இப்போ நடந்தது ஏப்ரல் 11 டெல்லியில. இப்போ என்எம்சி விஷயம் நீங்க சொன்னோம், நான் ஒரு விஷயம் கேட்கணும். லாஸ்ட் இயர் பிலிப்பைன்ஸ் வந்து டீரெகனைஸ் பண்ணாங்க 2023. நியூஸ் தெரியும். ஒரு கண்ட்ரியே வந்து என்எம்சி டீரெகனைஸ் பண்ணதுன்னா இப்ப திருப்பி அது வந்துருச்சு, திருப்பி ரெகனைஸ் பண்ணாங்க. நானும் பார்த்தேன் இப்போ ரீசன்ட்டா. அப்போ ஒரு கண்ட்ரோவர்ஷியல் ஆகி பிலிப்பைன்ஸ் டீரெகனைஸ் பண்ற அளவுக்கு போயிருக்குன்னா என்ன பிரச்சனை? இப்போ நல்லா புரிஞ்சுக்க. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இந்தியா வந்து, அதாவது இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் வந்துட்டு எந்த விதத்திலையும் டீரெகனைசேஷனோ இல்லை இங்கே போய் படிக்காதீங்க, இங்கே படிக்கிற டிகிரி செல்லாது, அந்த மாதிரியான எதுவுமே ஃபார்வர்ட் பண்ணதே கிடையாது ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும். அது இல்லவே இல்லை. மற்ற நாடுகளை பற்றி எனக்கு தெரியாது. பிலிப்பைன்ஸை வந்துட்டு நான் ரீசெண்டாக பார்த்தேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து அங்கே படிக்கிற அந்த பிஎஸ்ன்னு ஒரு கோர்ஸ் இருக்கு, அதாவது பிஎஸ் ப்ரீ மெடிசன் கோர்ஸ். அவங்க அப்படி சொல்கிறாங்க. ஆமாம், அவங்க அப்படி சொல்கிறாங்க, ப்ரீ மெடிசன் கோர்ஸ். இந்த பிஎஸ்னா என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ். ஸோ அதை படிக்கிறாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இந்தியன் என்எம்சியில் வந்துட்டு இந்த பிஎஸ்ன்றது வந்து மெடிசின் கிடையாது. ஸோ இந்த பிஎஸ்சியும் எம்டியும் வந்துட்டு சேர்ந்து 6 வருஷம் படிக்கணும், படித்தா மட்டும்தான் இதை ரெகக்னைஸ் பண்ண முடியும், இல்லாட்டி இது வந்து டீரெகனைஸ்ட் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் இயர் சொன்னாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பிலிப்பைன்ஸ் கவர்மெண்ட் வந்து இல்லை நாங்கள் இதை ரெண்டையும் சேர்ந்து ஒன்றா வச்சு இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த மாதிரி டீரெகனைசேஷன் ரஷ்யாவுக்கு வந்ததே கிடையாது. இந்த மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கிறதெல்லாம் இருக்கவே இல்லை. அப்புறம் நான் முக்கியமாக இதை சொல்லிடுறேன், இந்த ஏஜென்சிஸ் வந்துட்டு தங்களுடைய நாடுகளை அவங்க அனுப்புறாங்கல்ல, பிலிப்பைன்ஸ் அனுப்புறாங்க, இல்லை தாய்லாந்து அனுப்புறாங்க, எனக்கு தெரியாது எங்கே அனுப்புறாங்கன்னு சொல்லி, ஸோ ஆர்மேனியா அனுப்புறாங்க, எங்கே வேணாலும் அனுப்பட்டும். அவங்க நாட்டை பற்றி உயர்வாக என்ன வேணாலும் பேசிக்கொள்ளணும். அந்த நாட்டில் இது இருக்குது, அது இருக்குது, அப்படி இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் வந்தால் இங்கே பயங்கரமாக படிக்கலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம், எல்லாம் வேணாலும் சொல்லட்டும். பட் மற்ற நாட்டுகளை பற்றி டிமோட்டிவேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பொய்யான தகவல் தெரியாட்டி சொல்லாதீங்க, தெரிஞ்சவன்கிட்ட கேளுங்க. 50 வருஷம் 40 வருஷம் 20 வருஷம் நீங்கள் ரஷ்யாவில் நிறைய பேர் உட்காந்துருங்க, அவன்கிட்ட கேளுங்க. கேட்டால் சொல்லிட்டு போகிறோம் என்ன இருக்குது, என்ன ரூல்ஸ் இருக்குது, ஆமாங்க இந்த மாதிரி ரூல்ஸ் வந்திருக்கு, இந்த மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு. நான் இப்போ பொய் சொல்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட இந்தாங்க உங்களுக்கு என்எம்சியோட செக்ரட்டரியே சொல்லிட்டாரு, இதுக்கு மேலே நான் என்ன ஆதாரம் கட்ட முடியும்? அப்போ என்எம்சி செக்ரட்டரி நீங்கள் போய் கேளுங்க, என்ன சார் இப்படி ஒரு ஆதாரமற்ற செயலை சொல்லியிருக்கீங்களா அப்படின்ட்டு சொல்லியிருக்கீங்களான்ட்டு. கரெக்டா? டிகிரியும் தரேன் நான் உங்களுக்கு, அவங்க முடிச்ச டிகிரியும் உங்களுக்கு நான் தரேன், நீங்கள் வேணால் அதை போஸ்ட் பண்ணுங்க, அவருக்கு வேணா அனுப்புங்க, இந்தாங்க லைசன்ஸ் சைட் வாங்கியிருக்காங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி பிரைமரி அந்த இது இருக்குல்ல, அவர் என்ன சொல்றாரு, இன்டர்ன்ஷிப் பண்ணதா சர்டிஃபிகேட் வேணும், யூனிவர்சிட்டியில் கொடுக்குறாங்க. யூனிவர்சிட்டியில் இங்கே என்எம்சியில் இந்த ரூல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இங்கே ரஷ்யாவை பொறுத்தளவுக்கு என்னன்னு சொல்லிருக்கேன், இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பயிற்றுவிக்கிறாங்க அப்படின்னாக்க இந்தியாவில் என்னென்ன என்எம்சியில் என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி இங்கேயும் கவர்மெண்ட்டே அதை பண்ணுது. ஏன்னு கேட்டால் எம்பசிலேருந்து நோட்டீஸ் வந்துருக்கு. ஆஃப்கோர்ஸ் இங்கே இந்தியன் எம்பசில இருந்து நோட்டீஸ் உடனடியாக வரும், எல்லா யூனிவர்சிட்டிக்கும் நோட்டீஸ் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட இதெல்லாம் மாற்றுங்க, இது மாற்றுங்க, இந்த கரிக்குலம் ஸ்டேட்டஸ் இப்படி மாதிரி இருக்குது, இது இப்படி மாதிரி இருக்குது, என்எம்சியில் புதுசாக ரூல்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் இங்கே பண்ணுறாங்க. 58 யூனிவர்சிட்டிஸ் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ பேர் இங்கே வந்து படிச்சுட்டு இருக்கான். சரிங்களா? ஒரு வருஷத்துக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் 3500 5000 ஸ்டூடெண்ட் வரைக்கும் இங்கே வர்றாங்க. இந்த வாருக்கு பிறகு கூடிருச்சு, ஏன்னா உக்ரைன் நிறைய பேர். ஆமா, உக்ரைனுக்கு போறவங்களோட எண்ணிக்கை குறை, அதை இவரே சொல்லியிருக்காரு. நம்ம டாக்டர் பி சீனிவாசன் என்எம்சியோட செக்ரட்டரி இருக்காரு, அவரே சொல்லியிருக்காரு. என்னன்னா உக்ரைன் வந்துட்டு ஏர்லியரா அங்கே ஸ்டூடெண்ட் போயிட்டு இருந்தாங்க, அதையும் ரஷ்யா தான் அடாப்ட் பண்ணி இப்போ இங்கே ஸ்டூடெண்ட் படிச்சிருக்காங்க, அவங்களும் இங்கே தான் வந்து படிக்கிறாங்க எல்லாரும். ஸோ இங்கே இப்போ ஸ்டூடெண்டோட எண்ணிக்கை கூடியிருக்கு. ஒரு பிஸ்னஸ் இதுக்காக மற்ற கண்ட்ரிகளை இந்த மாதிரி பொய்யான கூற்றுகளை வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சொல்லவும் கூடாது. இப்போ நம்ம யாரும் வந்து பிலிப்பைன்ஸில் அப்படி இருக்கு, எரிமலை வெடிக்குது, அந்த மாதிரி ஏதாவது காரணம் சொல்லிட்டு இருக்கோமா? இல்லை சுனாமி வரும் அங்கே போகாதீங்க அப்படின்னு சொல்கிறோமா? அதெல்லாம் சொல்ல மாட்டோம். நம்ம அது தேவையில்லை, அது சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. அதோட நம்மளோட இதில் வந்து நம்மள்கிட்ட வந்து ரஷ்யாவில் இருக்க மற்ற யூனிவர்சிட்டி பற்றி கேட்டால் அங்கே படிக்கலாமான்னு கேட்டாலே நம்ம வந்து வேணும்னு சொல்லணும். இல்லை, நம்ம இப்போ ரஷ்யன் ஸ்டடீஸை ஃபுல்லாக தான் நம்ம சொல்கிறோமே தவிர நீங்கள் இந்த யூனிவர்சிட்டிக்கு போகாதீங்க இங்கே போகாதீங்க அப்படின்னு சொல்கிறது. நான் பொதுவாகவே ஒரு விஷயம் சொல்லுவேன், நம்ம இப்போ ஒரு கடைக்கு ரைஸ் வாங்க போகிறோம்னா கூட அந்த அங்கே இருக்க அரிசிகள் எல்லா மூட்டையும் செக் பண்ணி எந்த மூட்டை நல்லா இருக்கோ அதை தான் நீங்கள் எடுப்பீங்க. அது மாதிரி தான் நான் சொல்கிறேன். ரஷ்யாவுக்கு நீங்கள் வரணுமா வந்து எல்லா யூனிவர்சிட்டியும் செக் பண்ணுங்க, எல்லாத்தையும் கேளுங்க, யார் எங்கே படித்தாங்கன்னு பாருங்கள். இப்போ இங்கே ரோஸ்டோல இருந்து முடிச்சுட்டு போனவங்க எத்தனையோ தமிழர்கள், இந்தியன்ஸை விட்டுருவோம், இந்தியன்ஸ் சொன்னால் நான் வந்துட்டு thousands ஆஃப் பீப்புளை சொல்ல வேண்டியது, அது ரொம்ப நிறையா. இப்போ நான் வெறும் தமிழர்களை மட்டும் சொல்கிறேன், எவ்வளவோ தமிழர்கள் இங்கேருந்து முடிச்சுட்டு போனவங்க இந்தியாவில் வந்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ப்ரைவேட்டாக கிளினிக் நடத்திட்டு இருக்காங்க, நிறைய இருக்காங்க, வெளிநாடுகளுக்கு போய் ஒர்க் பண்ணுறாங்க. ஏன் யூஎஸ்க்கு போயிருக்காங்க, யூகேக்கு போயிருக்காங்க, எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. யூஏஇயில் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க எல்லாமே நம்மகிட்ட லிஸ்ட் எடுத்தால் என்னோட ஃபேஸ்புக்கில் என்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்தாவே தெரியும் யார் எங்கே இருக்காங்க, வேற ஒன்றுமே பார்க்க வேணும், அதில் பார்த்தா தெரியும் எல்லா டாக்டர்ஸ் எங்கெங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இத்தனை பேர் இங்கேருந்து போயிருக்காங்க, இத்தனை பேர் படிச்சிருக்காங்க. அப்போ வந்து நம்ம வந்து இல்லை இந்த நாடு வந்து கரெக்டானது கிடையாது, இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு பொய்யான கூற்றை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே, எதுக்கு சொல்லணும்? இதில் வந்து நான் இன்னொரு விஷயம் ஆட் பண்ணணும், மக்கள் வந்து இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நமக்கு அஃபிஷியலாக ஒரு விஷயம் வந்து சொல்கிறாரு, அந்த கவர்மெண்ட் தான் சொல்லணும் கரெக்டாக. ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, லாஸ்ட் இயர் அதுக்கு முதல் இயர் அர்மேனியாவில் வந்து ஒரு யூனிவர்சிட்டி க்ளோஸ் பண்ணாங்க, டீரெகனைஸ் பண்ணாங்க. அது வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, ஆக்சுவலி அது வந்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி கிடையாது. அதை டீரெகனைஸ் பண்ணோன்னே வந்து அங்கே அர்மேனியன் இந்தியன் எம்பசி, நம்ம இந்தியன் எம்பசி எல்லாமே அவங்க நோட்டீஸே விட்டாங்க, இனிமே இந்த யூனிவர்சிட்டியில் போயிட்டு படிக்க வேண்டாம், ஆமா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் போகாதீங்க. ஏன்னு கேட்டாக்க இப்போ ஒரு யூனிவர்சிட்டி டீரெகனைஸ் பண்றாங்கன்னா அதை உடனே வந்துட்டு இங்க இருக்க இது இருக்குல்ல, எம்பசி இருக்குல்ல, எம்பசி வந்து அதை சடனா வந்து ரியாக்ட் பண்றாங்க. ஆமா, ஏன்னா இத்தனை ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி விஷயத்த உடனடியாக ஃபார்வர்ட் பண்ணணும், ஏன்னா அவங்களோட லைஃப் எதுவும் இதாயிடும் அப்படின்றதுக்காக அதை வந்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு இங்கே இருக்க எம்பசி இந்தியன் எம்பசியாக இருக்கட்டும், அதை உடனே ஃபார்வர்ட் பண்ணுறாங்க, உடனே எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க. அது ஒன்று. இந்த பொய்யான கூற்றுகளையும் தவறுகளையும் சொல்றது வந்துட்டு அது சரியான விஷயம் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து பிலிப்பைன்ஸ் தான் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட், ஓகே நீங்கள் நல்லது சொல்லுங்க, ஆனால் மற்ற கண்ட்ரி எல்லாம் அது லைசன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அது கவர்மெண்ட் சொல்லட்டும். ஆமா, அது என்எம்சி சொல்லட்டும். ஒன்று. ரெண்டாவது, நான் முக்கியமான ஒன்று சொல்ல வரேன், பிலிப்பைன்ஸ் தான் இருக்கிறதுலே நல்ல கண்ட்ரி, மற்ற கண்ட்ரிக்கெலாம் போகாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ யூஎஸ் போகக்கூடாது, அப்போ ஜெர்மனி போகக்கூடாது,
அப்போ வந்துட்டு யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கு போகக்கூடாது, யூகேவுக்கு போகக்கூடாது, கனடாவுக்கு போகக்கூடாது, எங்கேயுமே போகக்கூடாது. ஒன்லி பிலிப்பைன்ஸ் மட்டும் தான் போய் படிக்கணும். மெடிசின் எம்பிபிஎஸ் படிக்கணும்னா பிலிப்பைன்ஸ் மட்டும் போங்க, ரஷ்யாவுக்கு போவீங்க, இங்கே போவீங்க, அங்கே போவீங்கன்னு அந்த இதெல்லாம் சொல்லுவோம். அந்த பேட்டி எடுக்கிறாரு இருக்கார்ல, அவர் கேட்குறாரு பிலிப்பைன்ஸ் தான் பெஸ்ட்டு, ஏன் வந்து பிலிப்பைன்ஸ் சூஸ் பண்ணணும்னு சொன்னால் அவரோட ஆன்சரும் அதாக தான் இருக்குது. வேறு எந்த கண்ட்ரீஸ்லேயுமே வந்து என்எம்சியோட இந்த ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு இதை கொஸ்டின் தான் வந்துச்சு. அப்போ யூஎஸ்ல யூகேல போயிட்டு படிக்கிறவங்களாம் இல்லை அப்படியெல்லாம் கிடையாது. என்எம்சி ரூல்ஸை ஃபாலோ பண்ணாட்டி இப்போ நான் அதுக்கு தான் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிட்டேன். டாக்டர் பி சீனிவாசன் அவர் சொல்லி என்எம்சியோட செக்ரட்டரி 2024 11th April நியூஸ் எடுத்து செக் பண்ணி பாருங்க. டெல்லியில் நடந்த இண்டோ ரஷ்யன் எஜுகேஷன் சமிட் அதில் என்ன சொல்கிறாருன்றதை நல்லா இப்போ கேளுங்க. அதை கேட்டாவே உங்களுக்கு எல்லாமே ப்ரூவ் ஆகிடும். அது வந்து இப்போ பொய்யான கருத்து அதெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு என்எம்சியில் செக்ரட்டரி இருக்கவர் வந்துட்டு பொய்யான கருத்து சொல்லுவார். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் அதை சொல்கிறாங்க? அந்த இண்டோ ரஷ்யன் சமிட் நடந்ததுக்கு காரணம், அந்த எஜுகேஷன் சமிட் நடந்ததுக்கு காரணமே வந்துட்டு ரஷ்யாவில் போய் படிக்கலாம், இங்கே படிக்கிறது தரம் வாய்ந்ததாக இருக்குது அப்படின்ற சொல்கிறதுக்காக தான் அந்த சமிட்டே பண்ணுறாங்க. அதையும் புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்தியன் எம்பசி இருக்குது. இப்போ மாஸ்கோவில் இருக்குது, பீட்டர்ஸ்பர்க்கில் இருக்குது, விளாதிவோஸ்தோக்கில் இந்தியன் எம்பசி இருக்குது. இந்த இந்தியன் எம்பசி என்ன எப்படி ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இங்கே வர்ற ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட் அவங்கள்ட்ட இருக்குது. எல்லா யூனிவர்சிட்டியும் வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட் எடுத்து ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரியும் எந்தெந்த யூனிவர்சிட்டியில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறான்றதும் தெரியும். எம்பசி கரெக்டாக ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன் கேஸ் ஆஃப் இந்த மாதிரி நியூஸஸ்லாம் ஏதாவது வந்துச்சுனாக்கா அவங்க உடனே வந்துட்டு அதை போடுவாங்க. நீங்கள் படிக்கிற வேஸ்ட் இந்தியாவில் வேலை செய்ய முடியாது. சொல்லாமல் இருக்க போகுது. ஆமாம், இத்தனை 1000 பேர் படிக்கிறான். இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு 3500 5000 பேர் இங்கே வந்து படிச்சுட்டு இருக்காங்க ஒரு வருஷத்துக்கு. இப்போ நீங்கள் ஒரு தோராயமாக 4000 பேர்னு எடுத்துக்கோங்க. 4000 பேர் ஒரு வருஷத்துக்கு வரானாக்கா 6 வருஷமா படிச்சுட்டு இருக்கான். எத்தனை 1000 பேர் படிக்கிறான்? 25000 பேர் அப்போ படிக்கிறான் ரஷ்யாவில் மட்டும் இந்தியன்ஸ். 25000 பேர் படிக்கிறாங்கன்னா 25000 பேர் லைஃபும் வந்துட்டு வீணா போகணுண்டு என்எம்சி வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் இருக்கு. போய் படிக்கட்டும் அவங்க அப்படின்னு சொல்லாமல் இருக்கு. அப்படி அர்த்தமா? இது வந்து கேட்கறதுக்கு வந்து வித்தியாசமா இல்லை. இது புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான பொய்யான கூற்றுகளை சொல்லும் போது தயவு செய்து ஆராய்ச்சி செய்யுங்க. அதை வந்துட்டு தேடுங்க. தேடலையா, தேடுறதுக்கு வழி இல்லையா, கேளுங்க தெரிஞ்சவங்கள்ட்ட. வந்துட்டு வேற ஒரு கண்ட்ரியை பத்தி டிமோட்டிவ் இந்த மாதிரியான சரியான கருத்துக்கள், உங்களுக்கு சரியான கருத்துக்கள் தெரியல, தெரிஞ்சுங்க. டிமோட்டிவ் பண்ணாதீங்க. உங்க கண்ட்ரியை பத்தி தாராளமா புகழ்ந்து பேசுங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நாங்க எங்க கண்ட்ரியை பத்தி புகழ்ந்து பேச போறோம், சரிதானா? இப்போ இதுல ஒரு கான்ட்ரவர்சியும் இருக்க போறதில்ல. நீங்க அவருக்கு அனுப்புங்க, அவர் பார்க்கட்டும். அவர் பார்த்துட்டு இதுக்கு வந்து மறுப்பு சொல்லணும். அதான் உண்மை. இப்போ நீங்க வந்து நக்கீரனே அப்ரோச் பண்ணுது. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு நியூஸ் ஒருத்தர் கொடுக்குறாருன்னா அவர் அவங்க கேட்கணும், ஏங்க இப்படி ஒன்று சொல்லியிருக்கீங்க, இது கரெக்டானதா, எப்படி இந்த மாதிரி இருக்கு, சேலஞ்ச் பண்றீங்க நீங்க. அப்ப தெரியாத விஷயத்த சேலஞ்ச் பண்ணாதீங்க, தெரிஞ்சுக்கிட்டு சேலஞ்ச் பண்ணுங்க. கரெக்டு தானே? அப்புறம் இது ஃபர்ஸ்ட் இது அந்த வீடியோவில் அவர் சொன்ன 2-3 விஷயம் நானும் கிளாரிஃபை பண்ணிட்டுருக்கேன். அவர் இன்னொரு விஷயம் வந்து ப்ரெஸ் பண்ணி சொல்லிட்டே இருக்காரு. இன்னொரு விஷயம் வந்து பிலிப்பைன்ஸ்லையும் இந்தியாலையும் வந்து ஆல்மோஸ்ட் சேம் கிளைமேட் சிச்சுவேஷன்ஸ். ஓகே. அதனால வந்து அங்க இருக்க டிசீஸும் இங்க இருக்க டிசீஸும் ஒரே மாதிரி இருக்கு. இந்தியாலையும் எரிமலை இருக்கா? காமெடியா தான் இருக்கு. அங்க இருக்க நோய் இங்க இருக்க நோய் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ அங்க போயிட்டு படிச்சுட்டு வந்து இங்கே வந்தோடனே ரொம்ப ஈஸியா இருக்கான் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு. எனக்கு இது வந்து ரொம்ப சில்லியா இருந்துச்சு கேட்கறதுக்கு. இது என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவர் என்ன சொன்னாங்க? மேபி அவர் டாக்டர் என்னன்னு தெரியல, நம்மளுக்கு தெரியும். நான் இங்க படிக்கிறேன், எங்களுக்கு படிச்சேன், எங்களுக்கு தெரியும். இது ஒரு டாக்டரா இருந்தா ஆக்சுவலி இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. சான்ஸ் இல்லை. மெடிசன்ல நாங்க என்ன படிக்கிறோம், மெடிசன்ல என்ன படிக்கிறோம் பாருங்க. ரஷ்யா இருக்கு நோய்கள் மட்டும். என்எம்சி வந்துட்டு ஒரு ரூல்ஸ் போடுறாங்க. அதாவது வந்து இத்தனை சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு 19 சப்ஜெக்ட்ஸ் வந்து இந்தியாவில் இருக்க சேம் கரிக்குலம் வந்துட்டு வெளிநாடுகளையும் ஃபாலோ பண்ணணும். ஆமாம். அந்த சப்ஜெக்ட் இல்லைன்னா இது வந்து இந்த டிகிரி வந்து செல்லாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிகிரியை வச்சுட்டு நீங்கள் வந்து எழுத முடியாது. இப்போ 2023 பேட்ச் ரிலீஸ் ஆகி போனவங்க 2024 FMG நடந்துச்சுல, அதில் பாஸ் ஆன ரஷ்யன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ரஷ்யாவிலேருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ், இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள எப்படி பாஸ் பண்ணாங்க? அவங்க எப்படி போட்டாங்க என்எம்சிலேருந்து? ஏப்பா நீ இந்த சப்ஜெக்ட் இந்தியாவில் இருக்க நோயே உனக்கு தெரியாது, நீ எதுக்கு வந்து இங்கே வந்து எக்ஸாம் எழுதுன்னு சொல்ல மாட்டாங்களா? நம்ம டாக்டர் ஹக்கீம் இருக்காரு, லாஸ்ட் இயர் இப்ப முடிச்சவர் நம்ம ஸ்டூடண்ட் அப்ப முடிச்சு. ஆமா, FMG பாஸ் பண்ணிட்டாரு. FMG பாஸ் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி வந்து அங்க இருக்க நோய் இங்க இருக்காது, இதெல்லாம் சில்லியா, ரொம்ப சில்லியா இருக்கு. இது வந்து இது இந்த மாதிரி பேசக்கூடாது. அஸ் அ டாக்டர் நான் இதெல்லாம் பேசணும். ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லா நோய்களும் எல்லா இடத்துலயும் இருக்குது. கரோனா வைரஸ் வந்தது மக்களுக்கு வந்து ஒரு பெரிய இதை பாடத்தை கற்றுக் கொடுத்தது. என்னன்னாக்கா இந்த ஒரு நோய் ஒரு இடத்துல வந்தது உலகமெல்லாம் பரவுன்ற மாதிரி தான். இது மாதிரி தான் ஒரு காலத்துல காலராவும் இருந்துச்சு, இது மாதிரி தான் ஒரு காலத்துல மலேரியாவும் இருந்துச்சு. இது மாதிரி எக்கச்சக்கமான நோய்களை இப்ப என்னால சொல்ல முடியும். எல்லா நோய்களை பத்தியும் எல்லா இடத்துலையும் படிப்பாங்க, படிக்கணும். ஆமா, டாக்டர்னா படிக்கணும். என்ன காரணம்னு கேட்டாங்க,
அவங்க இந்த டாக்டர் வந்து அங்கதான் ஒர்க் பண்ணுவார்ன்றது கிடையாது. அவர் திடீர்னு இங்க இருந்து வேற நாட்டுக்கு போகலாம், இந்த நாட்டுல இருந்து அந்த நாட்டுக்கு போகலாம். இப்ப ரஷ்யாவில் இருக்கவங்க இங்க இருந்து இந்தியாவில் போய் ப்ராக்டிஸ் பண்றாங்க, இல்ல இங்க இருந்து அமெரிக்கா போய் ப்ராக்டிஸ் பண்றாங்க. அப்ப இந்தியாவில் இருக்க டாக்டர்ஸ் வந்து அமெரிக்கா போகவே கூடாது, 2 நாட்டுக்கு வேற வேற நோய். நான் இந்த கேள்வி கேட்டேன். இப்ப இந்தியாவில் முடிச்ச டாக்டர்ஸ் இவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்க அமெரிக்கால போய் சர்ஜன் ஆகும், எவ்வளவு பயங்கர பெரிய டாக்டர்ஸ் இருக்காங்க. அதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. சம்மர்ல மட்டும் வேலை செய்வோம் அப்படியா? இது வந்து ஒரு கான்ட்ரோவர்ஷன், இது வந்து சில்லியா இருக்கு. இது ஒரு கான்ட்ரோவர்ஷன் கொஸ்டினே கிடையாது ஆக்சுவலி. இந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஏன்னா டாக்டர்ஸ்னாக்கா எல்லா இடத்துலயும் டாக்டர்ஸ், எல்லா இடத்துலயும் சேம். கரிக்குலம் டிஃப்ரெண்டா இருக்கலாம், பட் வந்து சப்ஜெக்ட்ஸ் அதுக்கு உண்டான சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். நம்ம யூனிவர்சிட்டியில இப்போ ரோஸ்டோ ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில ட்ராபிக்கல் டிசீஸ்ன்னு சொல்லிட்டு தனியா ஒரு சைக்கிளே நடக்குது. இந்த ட்ராபிக்கல் டிசீஸ்னா என்ன அர்த்தம்? இப்போ அவங்க சொல்றதை பார்த்தா இந்த ட்ராபிக்கல் கண்ட்ரிஸ்ன்ற இதுக்கு தான் வர்றாரு அவர் வந்துட்டு. அப்போ நீங்க இந்த ட்ராபிக்கல் டிசீஸ் எதுக்கு நடத்துறாங்க இங்க வந்துட்டு? ஏன்னா அந்த டிசீஸ் இங்கேயும் இருக்கு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த மலேரியா கொசு இருக்குல்ல, இந்த மலேரியா மஸ்கிட்டோ வந்து கடிக்கிறதுனால தான் இந்த மலேரியா நோய் வருதுன்னு எல்லா பேருக்கும் தெரியும். ஸோ இந்த மலேரியா வந்து இங்கே எப்படி வந்துச்சு? ரஷ்யாவில் வந்துட்டு கொசு, அந்த கொசு வர்றதுக்கு சான்ஸே இல்லாமல் இருந்தது. எப்படி வந்துச்சுங்க நீங்க இப்போ சொல்லுங்க, ரஷ்யாவில் ஏன் மலேரியா வந்துச்சு? இது டிராபிக்கல் டிசீஸ் இல்லையா? ஏன் வந்துச்சுங்க? அதை எப்படி இவங்க ஜெயிச்சாங்க? இதெல்லாம் யோசிக்கணும். ஸோ யோசிக்காம ரொம்ப மெடிக்கலாம் வேணாம். ஆமா, புரியாது, அதனால வந்துட்டு இது இந்த மாதிரியா கான்ட்ரவர்ஷன்லாம் வந்துட்டு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தெரிஞ்சுக்கிட்டு பேசணும், மெடிசின் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். இல்ல அது தெரியாட்டி தெரியும்னு கேட்டுக்கணும், கேட்டுட்டு சொல்லணும். இங்க இருக்க சப்ஜெக்ட்ஸ் அங்க இருக்காது, ரஷ்யாவும் இதுவும் இப்படி இருக்கும் அப்படிலாம் கிடையாது. எல்லா இடத்துலயும் எல்லா நோயும் இருக்கு, எல்லா நோய்க்கு உண்டான மருந்துகளும் இது ரொம்ப முக்கியமா இருக்கு. ரஷ்யால இருக்க பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ்ல 90% இந்தியன் பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் தான் இங்க இருக்காங்க. நல்ல பாயிண்ட். சன் பார்மசூட்டிகல்ஸ், டாக்டர் ரெட்டிஸ், ஸ்ரேயா, இன்னும் நிறைய. நான் இப்போ லிஸ்ட் போட்டு கொடுக்குறேன் உங்களுக்கு. சரி, அப்ப ஸ்புட்னிக் கொண்டு போனது, இந்தியா கொண்டு போனது டாக்டர் ரெட்டிஸ் தான். இப்போ நான் இன்னொன்னு சொல்லுறேன். அப்ப இந்தியாவில் இருக்க நோய் இங்க இல்லைன்னா அவங்க எதுக்கு இங்க வந்து கடையை திறக்கணும்? சம்மர்ல மட்டும் வேலை பார்ப்பாங்க அப்படியா? இது ஒரு சுத்தமான புரிதல் இல்லாத வேலை. யூஸ்லெஸ் சிலி திங். பெருசு இதுக்கு மேலே பேசலாம். இன்னொரு விஷயம் அவர் சொன்னது, இன்னொரு எனக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்றேன்னு தெரியல, காமெடியா இருந்துச்சு. பிலிப்பைன்ஸ்ல வந்து எல்லாருமே இங்கிலீஷ் பேசுறாங்க ஆல்மோஸ்ட். அவங்களுக்கு பிலிப்பினோன்ற ஒரு லாங்குவேஜ் இருக்கு, அதை பத்தி அவர் பேசல. இங்கிலீஷ் நிறைய பேர் பேசுவாங்க. ஓகே, கரெக்ட் தான், இங்கிலீஷ் கொலோனியல்ல இருந்த கண்ட்ரி தானே, இங்கிலீஷ் பேச தான் செய்வாங்க. ஓகே, நிறைய பேர் இங்கிலீஷ் பேசுறாங்க. ஸோ அதனால வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அங்கே போனாங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், இங்கிலீஷ்லேயே எல்லாமே இருக்கும். இதை நீங்கள் அதர் கண்ட்ரிஸ், சைனா, ரஷ்யாக்கெல்லாம் போங்க, அவங்க லாங்குவேஜை படிக்க வேண்டியிருக்கும், ரொம்ப கஷ்டம் இல்லை என்னங்க அப்படின்ட்டு. இல்லை, இப்போ நான் இது சிம்பிள், நான் உங்களுக்கு ரொம்ப இதாக சொல்லுவேன். ஒரு இங்கே வந்து ரஷ்யாவை பொறுத்தளவுக்கு, நான் சைனா இதெல்லாம் சொல்ல விரும்பல, ரஷ்யாவை பொறுத்தளவுக்கு இங்கிலீஷில் தான் பாடம் நடத்துகிறாங்க, இங்கிலீஷில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, இங்கிலீஷில் தான் எக்ஸாம்ஸ் எல்லாம் நடக்குது. ஈவன் இன்டர்ன்ஷிப்பும் இங்கிலீஷில் தான் நடக்குது, எல்லாமே இங்கிலீஷில் தான் நடக்குது. பேஷண்ட்டை மீட் பண்ணும்போது அந்த லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தா நல்லதுன்றதுக்காக மட்டும்தான் இந்த ரஷ்யன் லாங்குவேஜை ஒரு பாடமாக அஸ் அ சப்ஜெக்ட் அதான் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து பிலிப்பைன்ஸில் போய் படித்தாலுமே எல்லா பேரும் அவங்க இங்கிலீஷுமே பேசினாலும் அந்த பிலிப்பினோ லாங்குவேஜை கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா பேஷண்ட் அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குன்றதை கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கோம், சென்னையில் இருக்கோம்னு வச்சுங்க. சென்னையில் ஆல்மோஸ்ட் ஒரு 75% எல்லாருமே இங்கிலீஷ் பேசுவாங்க, எல்லா பேருக்கும் தெரியும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அந்த இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தால் நல்லது, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் தமிழ் தெரிஞ்சிருந்தா எப்படி நல்லா இருக்கும்? இன்னும் பேஷண்ட் ஈஸியாக பேசலாம். பேஷண்ட் மட்டும் இல்லை, தமிழ் தெரிஞ்சிருந்தா எப்படி நல்லா இருக்கும்? இங்கே இருக்க ஸ்டடீஸை பொறுத்த மட்டும் எல்லாமே இங்கிலீஷ் தான். எதுவும் வந்துட்டு இந்த பைலிங்குவல் அந்த மாதிரி சிஸ்டம்லாம் கிடையாது. இங்கிலீஷ் மீடியம் வந்து கிட்டத்தட்ட ஒரு எத்தனை வருஷம் ஆச்சு? 2006 ஆரம்பிச்சாங்க. 2006 7 நினைக்கிறேன். ஆமாம், இங்கே ரெஸ்டோவில் வந்து 2006. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, 2006 இருந்து இன்னைக்கு வரைக்கும் இங்கிலீஷில் பாடம் நடத்திட்டு இருக்காங்க. நீங்கள் அதை வந்துட்டு இல்லைங்க அந்த லோக்கல் லாங்குவேஜை நீங்கள் படிக்கணும் அப்படின்னாக்க, ஏங்க லோக்கல் லாங்குவேஜ் எதுக்குனாக்க இங்கே இருக்க மக்கள்கிட்ட பேசுறதுக்கு தான், மக்கள்கிட்ட பழகுறதுக்கு தான், வேற ஒன்றுக்கும் கிடையாது. லோக்கல் லாங்குவேஜ் வச்சு தான் இங்கே பாடம் நடத்துறதோ அந்த இதெல்லாம் இல்லை, அதெல்லாம் காலம் மாறி போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இந்த நாலேஜ் வந்து அவங்களுக்கு இருக்கணும், இதை பற்றி பேசுறவங்களுக்கு இந்த நாலேஜ் இருக்கணும். லாங்குவேஜ் படித்தேன், ஒரு லாங்குவேஜ் படிக்கிறனால என்ன தப்பு இருக்குன்னு சொல்ல வரேன். இப்போ சைனீஸாவே இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து ரஷ்யனா இருக்கட்டும், இல்லை ஜெர்மனியா இருக்கட்டும், எந்த லாங்குவேஜ் வேணாலும் இருக்கட்டும், அந்த லாங்குவேஜை படிக்கிறனால என்ன தப்பு? இந்த லாங்குவேஜை படிக்கிறனால மனுஷனோட மூளை வந்து இன்னும் நல்லா தான் வரப்போகுது, அதனால ஒன்றும் தப்பு இல்லை. இது நாலேஜ் தானே, இந்த நாலேஜ் வச்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லையே. இப்போ நீங்களே இங்கிலீஷ் பேசுறீங்கல்ல, நீங்க உங்களோட மதர் டங்க இல்ல அது ஒரு நாலேஜ் தானே, அப்படிதானே? ஸோ நான் இப்போ சொல்ல வரது நம்ம தமிழ்நாடு தான் நான் வந்து சொல்றேன். இப்போ தமிழ்நாட்டில்
ஒரு இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, டாக்டர் இருக்காரு, இல்லை ஒரு ஹிந்திக்காரர் வந்துட்டு அங்கே வந்து ஒர்க் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு தமிழ் தெரிஞ்சா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் இல்லையா? அதுக்கு தான் இங்கே கொடுக்குறாங்க. ஒன்று. ரெண்டாவது, இப்போ நல்லா தெரிஞ்சுங்க, இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியில் ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. இந்த ரஷ்யன் லாங்குவேஜை வந்துட்டு அந்த ஒரு சப்ஜெக்டாக சொல்லி தர்றாங்க. அது எதுக்குனாக்கா மக்கள் கூட பேசுறதுக்கு பழகுறது தான். இதனால என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, நீங்கள் இங்கே முடிச்சிங்கன்னா, முடித்த பிறகு நீங்கள் இந்த பிரைமரி அக்ரிடேஷனை வாங்கினீங்கன்னா இங்கேயே ஒர்க் பண்ணலாம். இந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. இப்போ நாங்கள் இங்கே ஒர்க் பண்ணுறோம்ல, எப்படி ஒர்க் பண்ணுறோம்? இங்கே டாக்டர் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, மாஸ்கோவுக்கு போங்க, எவ்வளோ இந்தியன்ஸ் வந்துட்டு டாக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளாம் கூட இங்கே சிட்டிஸில் இருக்கோம், சரியா? மாஸ்கோ மாதிரி சிட்டி எடுத்துங்க, நீங்கள் இப்போ மாஸ்கோ விடுங்க, ஏன் கிருஷ்ணதார் எடுத்துங்க, கிருஷ்ணதார் சிட்டியில் எவ்வளோ டாக்டர்ஸ் இந்தியன்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்தியன்ஸ் வந்து இங்கே ஒர்க் பண்ண முடியாதுன்றாங்க. இப்போ இந்த லாங்குவேஜ் கொஞ்சம் தெரிஞ்சுன்னா நீங்கள் ஒர்க் பண்ணலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. அப்போ அந்த அக்ரிடேஷனே இல்லாமல் அவங்க இங்கே ஒர்க் பண்ணுறாங்களா? எப்படி இந்தியன்ஸ் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க? காமெடியா இருந்துச்சு. திரும்ப பழைய கொஸ்டினுக்கு நான் வர்றேன். ஆமாம், எப்படி இங்கே வேலை செய்கிறாங்க? எனக்கு தான் இந்த வீடியோவில் வந்து இந்த 2-3 பாயிண்ட்ஸ் தான் கேட்குறேன். முதலாவது, இங்கே லைசன்ஸை கிடைக்கான்னு சொன்னது. நான் லைசன்ஸை காட்டிடுறேன், நீங்கள் எனக்கு கொடுங்க, நான் காட்டிடுறேன். அடுத்து டாக்டர் ஸ்ரீனிவாஸ் சொன்னது, நான் சின்ன ஒரு கிளிப் போடுறேன் வீடியோவில். ஓகே. ப்ளஸ் இந்த டிசீஸ் பற்றி அவர் கேட்டது இல்லை, அது சில்லி திங், அதை விட்டுருவோம், அது வேஸ்ட். அடுத்து இந்த லாங்குவேஜ் எல்லாம் படிக்கணுமா அப்படின்னு கேட்டார். ஸோ அதெல்லாம் இப்போ இந்த மூணுக்குமே வந்துட்டு நான் ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருவேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்எம்சி நார்ம்ஸ் இல்லாமல் யாரும் இங்கே படிக்க வர்றது இல்லை. ரஷ்யா வந்துட்டு ரஷ்யன் கவர்மெண்ட் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டோட எப்பயுமே தொடர்பில் இருக்காங்க. என்எம்சி என்னென்ன ரூல்ஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் போடுறாங்களோ அது எல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஃபாலோ பண்ணாமல் இருக்க போகிறதே இல்லை. அது இல்லாமல் டாக்டர் பி ஸ்ரீனிவாஸ் மாதிரி என்எம்சியோட செக்ரட்டரி இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒன்று, இந்த இதுக்கு ஆன்சர் சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு டிகிரியே தரேன்ட்டேன். யார் முடிச்சாங்க, யார் அந்த அக்ரிடேஷன் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி டிகிரி இருக்குது, வாங்கிக்கலாம். எல்லா பேரோட டிகிரிலாம் தர முடியாது. நான் ஒன்று 2 தரேன், அதை அவர் காட்டுங்க வேண்டாம். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் சொன்ன இந்த டிசீஸ், வேறு நாட்டோட டிசீஸ் வேறு மாதிரி இருக்கும், அது சில்லி திங். அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண விரும்பலை. இந்த மாதிரி யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் இருக்க எல்லா டாக்டர்ஸுக்கும் தெரியும் எந்தெந்த நாட்டில் என்ன நோய் இருக்குது. எல்லா நோயும் ஒன்றா தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லா நாட்டிலையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். அதை இப்போ பற்றி பேசணும்னா நான் மெடிசன் பற்றி நிறைய பேசுகிறேன். ஸோ அதை முடிச்சுக்குவோம். மூணாவது விஷயம், நீங்கள் சொன்னது வந்து லாங்குவேஜை நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ரஷ்யன் லாங்குவேஜ் வந்து அஸ் எ லாங்குவேஜாக தான் இங்கே வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட்னா என்ன, வாரத்துக்கு ஒரு வாரம் நடக்கும், ஒரு நாள் நடக்கும், ஒரு கிளாஸ் இருக்கும், 2 கிளாஸ் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். அது எதுக்குன்னு கேட்டால் அதுக்கு ஒரு எக்ஸாம் வைக்கிறது இல்லை, அது ஒரு நாலேஜுக்காக தான். லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் முடிச்சாக்க இங்கேயே ஒர்க் பண்ணுறதா இருந்தால் அந்த நீங்கள் படித்த சர்டிஃபிகேட்டை வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணலாம் தாராளமாக வந்துட்டு. கரெக்டாக, அதுக்காக தான் கொடுக்குறாங்க. லாங்குவேஜ் படிச்சா ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ரஷ்யன் லாங்குவேஜ் தெரியும், இந்தியாலாம் வெளிய இங்கிலீஷ் ரஷ்யன் டீச்சர் ஆகலாம். ஸோ அந்த இது இருக்கு. இப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயங்களை ஆராய்ச்சி செய்யாமல், இந்த விஷயங்களை இது பண்ணாமல் ஒரு நாட்டை வந்துட்டு டிமோட்டிவ் பண்ணக்கூடாது. தேவையில்லாத விஷயங்களை சொல்லக்கூடாது. அந்த மாதிரி விஷயங்களை சொல்றதுக்கு முன்னாடி தயவு செய்து கேளுங்க. வேணா என்னோட ஃபேஸ்புக் லிங்க் வேணா போடுங்க, என்னோட கான்டாக்ட் நம்பர் கூட போடுங்க. அவர் கால் பண்ணி என்கிட்ட பேசணும், யார் அந்த ஏஜென்ட் எனக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஏஜென்சி நடத்துறவங்க தயவு செய்து பொய்யான கருத்துக்களை சொல்லாதீங்க. உங்கள் நாட்டை பற்றி தாராளமாக புகழ்ந்து பேசுங்க. பிலிப்பைன்ஸ்க்கு அனுப்புறீங்களா, அங்கே புகழ்ந்து பேசுங்க. அர்மீனியா அனுப்புறீங்களா, அங்கே புகழ்ந்து பேசுங்க. பட் மற்ற நாட்டை வந்துட்டு கம்பேர் பண்ணுறேன்ற பேரில் வந்துட்டு இந்த மாதிரியான தவறான செய்திகளை சொல்லி இங்கெல்லாம் போகக்கூடாது. மொத்தம் 13 கண்ட்ரி 15 கண்ட்ரிக்கு போகலாம், ஆனா வந்து பிலிப்பைன்ஸ்க்கு மட்டும்தான் போகணும், இங்கெல்லாம் போகாதீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க அப்ப பிலிப்பைன்ஸ்ல என்னென்ன குறைகள் இருக்குன்னு நம்ம சொல்ல வேண்டும். அது நல்லா இருக்காது இல்லையா? அது கரெக்டான விஷயமா இருக்கு. ஒவ்வொரு நாட்டில் ஒரு குறைவு இருக்கும்ல, அதுக்காக அப்படி அந்த நாட்டை பத்தி குறையாவும் சொல்ல முடியாது. என்எம்சி நார்ம்ஸை ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொன்னதுதான் இப்ப எனக்கு உள்ள கான்ட்ரோவர்சி. அப்படி இருந்துச்சுன்னா 2023, 2022, 2021 அதுக்கு முன்னாடி வந்தவங்க எத்தனை ஆயிரம் பேர் இங்க வந்து படிச்சுட்டு இருக்காங்க. எத்தனை ஆயிரம் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வரும், எத்தனை ஆயிரம் தமிழ் ஸ்டூடெண்ட் வர்றாங்க. லாஸ்ட் இயர் நம்ம கூட்டு வந்த தமிழ் ஸ்டூடெண்டோட எண்ணிக்கை மட்டும் எவ்வளவு? 85 பேர் வந்திருக்கான். 85 பேர் இங்க வந்து படிக்கிறான்னா அவன் என்ன தெரியாம இருந்து வந்துட்டாங்க? இல்ல அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒண்ணுமே தெரியாத நாலேஜே இல்லாதவங்களா அப்படி சொல்லி நம்ம கூட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி பொய்யான கருத்துக்களை சொல்லக்கூடாது. ஆமா, என்னோட முன்னோடு இருக்கு. என்எம்சி நார்ம்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி என்எம்சி வந்துட்டு ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணுதுனாக்க அவங்க எல்லா கண்ட்ரிக்கும் அதை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. யார் அதை ஃபுல்ஃபில் பண்ணலையோ உடனே டீரெகனைஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணதுல ஒன்று தான் பிலிப்பைன்ஸு 2023. இது எல்லா இடத்துலையும் நியூஸாகவே இருக்குது, பார்க்கலாம் தாராளமாக. இப்போ தான் அதை வந்து பிலிப்பைன்ஸ் வந்து சொல்லிட்டாங்க, அங்கேருந்து நாங்கள் அதை சரி பண்ணிடுறோம். ஸோ ஹோல் 6 இயர்ஸை வந்துட்டு ஒரே மெடிக்கல் கோர்ஸாக நாங்கள் வைக்கிறோம், பிஎஸ்சி எம்டின்னு நாங்கள் வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட், ஓகே, பிரச்சனை இல்லை, முடிஞ்சு. எங்களுக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்கே 6 வருஷம் ஸ்டூடெண்ட் வந்து படிக்கிறான், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் படிக்கிறான்.
5 வருஷம் ஃபுல் மெடிக்கல் கோர்ஸு, 1 இயர் இன்டர்ன்ஷிப்பு, 1 இயர் இன்டர்ன்ஷிப்பு முடித்த உடனே டிகிரி கொடுக்குறாங்க. டிகிரி அலாங் வித் டிகிரி தே கேன் கோ ஃபார் த பிரைமரி அக்ரிடேஷன், அதாவது மெடிக்கல் லைசன்சேட். மெடிக்கல் லைசன்சேட்டை வாங்குறாங்களா, அதுக்கு மேற்கொண்டு அவங்க பிஜி பண்ணலாம். பிஜி பண்ணிட்டு இங்கே ஒர்க் பண்ணலாம். இங்கே ஒர்க் பண்ணுறதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஒர்க் பண்ணுற வேணா நான் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ சம்பளம் தராங்கன்னு கூட நான் போட்டு விட்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு சொல்லலாம். இதை தெரிஞ்சு ஆராய்ச்சி பண்ணி சொல்லணும், அவ்வளோதான். ஸோ நான் வெயிட் பண்ணுவோம் இந்த வீடியோ அவர் பார்க்கணும். ஆமாம், நான் இதை கிளைம் பண்ணுறது ஒன்று நியூஸ் கிளிக்ஸ் தமிழ், இன்னொன்று நான் ரொம்ப விரும்பி பார்க்குற சேனல் நக்கீரன் டிவி. இல்லை நானும் பார்க்குறேன் நக்கீரன் டிவி. ரொம்ப இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து போடுறதுக்கு அவங்க யோசிச்சு நான் பார்க்கல. நீ இப்போ சொன்ன பிறகு தான் எனக்கு தெரியும். அடுத்து யார் அந்த பிலிப்பைன்ஸ் ஏஜென்ட், அவரும் பார்க்கணும், அவரையும் டேக் பண்ணுறோம். பார்த்துட்டு அவரோட ரிப்ளை அவர் கொடுக்கட்டும். இல்லை எனக்கு அனுப்புங்க, அவரோட டேக் எனக்கு அனுப்புங்க, அவரோட லிங்க் அனுப்புங்க, நானும் அனுப்புகிறேன். இந்த மாதிரி பொய்யான கருத்துக்கள் சொல்லக்கூடாது. ஆமாம், பார்ப்போம். ஏதாச்சும் ஆதாரம் வேண்டாம் கொடுப்போம். ஓகே, வெல் டன். ஓகே.